வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 87ஆம் பாகத்தில் மறைபொருள் தெய்வம் தலைப்பின் 2ஆம் அமர்வு. சென்ற வகுப்பிலே சுத்தவெளியின் 6 பண்புகள், கிளைமேட்டிக், கியூரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர் என்ற 6 பண்புகளை பற்றிய விளக்கத்தை பார்த்தோம். சுத்தவெளியின் 6 தன்மைகளும் வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற 4 வளங்களாக வெளிப்பட்டன. அதாவது சுத்தவெளிக்கு 6 தன்மைகள், பிரபஞ்சமாக பரிணமித்த அந்த வெளிக்கு 4 தன்மைகள். இந்த 4 தன்மைகளை பற்றி பார்ப்போம். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். வற்றாத இருப்பு, குறைவுபடாத, குறைவில்லாத இருப்பு. அக்ஷயம், அழிவில்லாதது, குறையாததுன்னு சொல்லுவார்கள். ஏன் குறைவுபடாது? பூமி தோன்றி எண்ணற்ற வருடங்களாயிற்று. பூமியின் தன்மாற்றத்தில் மனிதன் வந்த பிறகு இன்றைக்கு 820 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் பூமியின் எடையில் மாற்றம் உண்டா? இல்லை. மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கு அளித்தான். வானத்தில் இருந்தே மனித வாழ்க்கையை முடித்தான் இறைவன் என்ற ஒரு கவிஞன். அதனால் எடை கூடுவதில்லை. எல்லாமே இங்கே இருக்கின்ற ஆற்றலின் சேர்க்கையும் பெரிதலும் தான். வித்து சக்தி திரவம் அல்ல, காந்தலைகள் தானே. அதனால் இறைவனுக்கு ஜீவன்களில் வித்துக்கு அகமாக உள்ளே இருப்பதனால் இறைவனை வித்தகன் என்று சொல்வார்கள். சிவனுக்கு 6 முகங்கள் இருப்பதாக சென்ற வகுப்பில் பார்த்தோம். இத்தனை தன்மைகளும் இறைநிலைக்குள் அடக்கம் பெற்றிருப்பதனால்தான் அதுவாகவே எழுச்சி பெற்று இறை துகள் என்ற சக்தியானது. சுத்த வெளி என்பது தோற்றம் இல்லாத பிரிமார்டியல் ஸ்டேட், எதுவுமே இல்லாததுக்கு முன்பு இருந்த ஆதி நிலை. அவருடைய இயல்பு தஞ்சிருக்கம், செல்ஃப் கம்ப்ரசிவ் சொல்லக்கூடிய தஞ்சிருக்கம். அந்த தஞ்சிருக்கத்தினால் நுண் அதிர்வுகள் தோன்றின, கிவரிங். அப்ப ஏற்கனவே உள்ள தஞ்சிருக்கமும் தோன்றிய நுண் அதிர்வும் இணைந்த போதுதான் அது நொறுங்கி கொடிக்கணக்கான துகள்களாயின, இறை துகள்களாயின. விஞ்ஞானம் இன்றைக்கு கண்டெடுத்த காட் பார்ட்டிகிள் அல்லது ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகிள், இந்த இறை துகள் என்ற சொல்லை மகர்ஷி அவர்கள் விஞ்ஞானம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த இறை துகளை விஞ்ஞானத்தால் என்றைக்கும் காண முடியாது என்றும் அறிவித்திருந்தார். அதையே தான் விஞ்ஞானம் சொன்னது.
God particles cannot be seen, cannot be measured என்று அறிக்கை வெளியிட்டது. அப்ப இறை துகளும் இறை நிலையும் இந்த இரண்டும் மெய்ஞானத்திற்கு மட்டுமே உரித்தானது, விஞ்ஞானத்திற்கு எந்த காலத்திலும் எட்டாது. இதை குவார்ட்ஸ் என்பார்கள், சில வார்த்தைகள் விஞ்ஞானத்தை சொல்றாங்க. அப்படி இவருடைய கணிப்புக்கு எட்டிய, கருவிக்கு எட்டிய ஒரு நுண்துகளை உடைக்கின்ற போது அது கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் லீனியர் கொலைடர் என்ற கருவியிலே தான் இந்த ஆராய்ச்சியை சேர்ந்தாங்க. அது இப்போ 2012 மகரிஷி காலமானது 2006. அவருக்கு பிறகு 6 ஆண்டுகள் கழித்து தான் விஞ்ஞானம் இந்த உண்மையை வெளியிட்டது. ஆராய்ச்சியினுடைய ரிசல்ட் விலையை வெளிப்படுத்தியது. இந்த மகரிஷிக்கு முன்பு இதை கண்டவர்கள் நம்முடைய ஞானிகள், சித்தர் பெருமக்கள். அதற்கு அவர்கள் வைத்த பெயர் பரமாணு. அதை சயின்ஸ் என்ன சொல்றது? காஸ்மிக் டஸ்ட் பார்ட்டிக்கல், ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிக்கல் என்றெல்லாம் இன்றைக்கு விஞ்ஞானம் பேசுகிறது. இவர்கள் எல்லாம் ஆராய்வதற்கு முன்பே கண்டவர்கள் சித்தர் பெருமக்கள். ஒன்றுமில்லாத சூன்யமான சுத்த வெளியான ஆதி சிவமாகிய தெய்வத்திலிருந்து பரமாணு முதல் ஜீவாத்மாவை மையமாக கொண்ட மனிதன் வரை இந்நிறந்த தோற்றங்கள் உள்ளடங்கிய பிரபஞ்சம் பரிணமித்த ரகசியத்தை நாம் பொறுமையாக ஆழ்ந்து அமைதியாக சிந்திக்க வேண்டும். இது கேட்கும் போது புரிந்தது போல் தெரியும். ஆனால் அடுத்தவர்களுக்கு விலக்கி சொல்ல வேண்டும் என்றால் வார்த்தைகள் வராது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த தலைப்பையே நான் விரிவாக பேச முடிகிறது என்னால். ஸோ அந்த அளவுக்கு ஆழமான நுணுக்கமான ஒரு தத்துவம், இறைநிலையிலிருந்து எப்படி பரிணாமம் தோன்றியது, நாம் எப்படி வந்தோம் என்ற ஒரு இயற்கை ரகசியம். ஆலம் விருட்சத்திற்கு மூலமானது ஒரு மிகச்சிறிய விதை தானே. இத்தனை சிறிய விதையிலிருந்து எத்தனை பெரிய மரம் வந்தது. அத்தனை மரமும் இத்தனை காலம் அதற்குள் எப்படி குடிகொண்டது? கண்ணாசுடைய பாடல் வரியது. இத்தனை சிறிய விதையிலிருந்து எத்தனை பெரிய மரம் வந்தது, அத்தனை மரமும் இத்தனை காலம் அதற்குள் எப்படி குடிகொண்டது? சிந்தித்தால் விளைவது மிக பெரும் வியப்பன்றி வேறென்ன. இந்த வியப்புக்கான விடையை தேடுவது ஒரு ஆனந்தம். அதுதான் உண்மையான ஆன்மீகம். சுத்தவெளியின் தன் இறுக்கத்தில் தோன்றிய நுண் அதிர்வின் விளைவாக பிரசவமான வேகத்தை சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளி அழுத்தியதால் ஒழுங்கமைப்பாக விளங்கும் அறிவு இயக்கத்தை தகவமைத்த போது தோன்றிய இயல்புக்க விதி ஆற்றின் விரைவை சுழல் அலையாக மாற்றியது. இந்த இறை துகளை சுத்தவெளி அழித்துக் கொண்டிருக்கும். இந்த சூழ்நிலை எப்போதும் மாறுவதே இல்லை. கான்ஸ்டன்ட் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் என்று இன்றைய விஞ்ஞானமே வெளிப்படுத்தியிருக்கிறது. கான்ஸ்டன்ட் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ். தோன்றிய துகள்களுக்கு தன்னிருக்கம் சூழ்ந்து அமைவதனால் இயல்போக்க விதியுடன் இறைத்துகள் சொல்கிறது. இப்ப இந்த இடத்துல மிக நுட்பமான ஒரு கருத்து என்ன பாருங்களேன். அப்படியே மனதில் ஒரு பாவனை செய்து பாருங்க. எதுவுமே இல்லாத ஒரு ஆதி நிலை, சத்திய யுகம் சொல்வார்கள். எதுவுமே இல்லாத சத் என்ற சுத்த வெளியாகிய இறைநிலை மட்டுமே இருந்தது சத்திய யுகம். அதிலிருந்து துவாபர 2 எனர்ஜி வருகிற போது 2 ஆகிறது.
இப்ப ஒன்றான வெளியிலிருந்து இரண்டாவதாக இயக்கம் எப்படி பிறந்தது? இருப்பில இருந்து இயக்கம் எப்படி வந்தது? தஞ்சிருக்கம் பிளஸ் நுண் அதிர்வு. அப்ப நுண் அதிர்வு ஏற்படுகின்ற போது அதிர்தல் என்பதே ஒரு சக்தி தானே. அப்ப என்னாச்சு, அந்த சுத்த வெளிக்குள்ளேயே பின்னப்பட்ட துகள்கள், பின்னப்பட்டது வெளியே இங்க வர முடியாது, எல்லாமே சுத்த வெளிக்குள்ளதான் இருக்கு. இப்போ ஒரு வெள்ளை தாள் இருக்கிறது, ஒரு ஸ்கெட்ச் பென் எடுத்து ஒரு புள்ளி வைக்கிறோம். இப்ப இந்த புள்ளியை சூழ்ந்திருக்கின்ற வெண்மை நிறமான தாள், இப்ப இந்த புள்ளி எங்க இருக்கு? தாளுக்குள்ளேயே, தாளுக்கு வெளியேவா? தாளுக்குள்ளேயே புள்ளியும் இருக்கு. இதே போலத்தான் சுத்துவெளிக்குள்ளேயே ஒரு இயக்கம். இந்த இயக்கத்திற்கும் சூழ்ந்திருக்கின்ற வெளிக்கும் இடையில கேப் கிடையாது, பிரிவு கிடையாது. அந்த துகளோடு உறைந்து கொண்டே இருக்கும் வெளி. இப்போ ஒரு வேகம் எழுச்சி பெற்றால் நேரத்தில் ஓடணும் இல்லையா? ஆனா இந்த உலகத்தில் எதுவுமே நேரம் ஓட முடியாது. குழாய் திருப்புங்க, தண்ணி வருது, அது நேரா வருதா, அதற்குள்ள ஒரு சுழற்சி இருக்கான்னு கவனிச்சு பாருங்க. முன்னாடி ஒரு வாகனம் போகுது, சைலன்ஸ்ல இருந்து புகை வெளியே வருது, அந்த புகை சீராக நேர்பாதையில் வருதான்னு பாருங்க. எல்லாமே ஒரு சுழற்சி இருக்கும். இதற்கு மூலமான இயக்கம் எங்க? இறை துகளே அனைத்திற்கும் மூலம் அல்லவா? சோ இயக்கம் பிறந்த போது ஏன் சுழன்றது என்பது மிகப்பெரிய கேள்வி. ஏன் சுழன்றது என்றால், ஒரு வேகம் எழுச்சி பெறுகின்ற போது அது சூழ்ந்திருக்கின்றது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், அழுத்திக் கொண்டே இருக்கும். அப்ப அழுத்துகின்ற போது ஊடுருவி போக முடியாது. அப்ப என்ன ஆகுது? வேகம் சுழல்கிறது, எழுகிறது, சூழ்ந்திருக்கின்ற வெளி தடுக்கிறது. அப்படியே நகர 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 ஒவ்வொரு புள்ளியாக கடக்கின்ற போது மீண்டும் 360 டிகிரி முடிகிற போது ஒரு வட்டம் ஆயிரும். இப்படி இறை சுத்தவெளியிலிருந்து பின்னப்பட்ட துகள் சுழற்சியை சுழல் வேகத்துக்கு வருகின்ற போது அந்த இயக்கத்தோடு ஒரு விதி பிறந்தது. விதி இல்லாமல் எதுவுமே கிடையாது. இயக்கமும் விதியும் பிரிக்க முடியாதவை, இரண்டு கண்கள் போன்றதுதான். இயக்கமும் விதியும் பிரிக்க முடியாது. எது முன்னால் வந்ததுன்னு சொல்ல முடியாது, இரண்டும் சேர்ந்தே வந்தது சொல்லணும். இயக்கம் தொடங்க அதே விதியும் சேர்ந்தே பிறக்குது. அந்த விதியும் சேர்ந்ததுனால்தான் எழுச்சி பெற்ற வேகம் நேரா போக முடியலையா? அடுத்த புள்ளியை பார், அடுத்த புள்ளியை பார். இப்ப நம்ம வாகனத்துல போறோம், டிராபிக் ஜாம்னா பக்கத்துல கேப் கிடைக்குதான் பார்ப்போம். அங்கேயும் வண்டி நிக்குதுன்னா இன்னும் பக்கத்துல இருக்கா வண்டி இருக்கான்னு பார்ப்போம். அப்போ ஒரு கதவு மூடி இருந்தால் அடுத்த கதவு திறந்திருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? அது போல ஒன்று தடுக்குதுன்னா அடுத்தது 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 என்று சுற்றி வருகிறது, சுழல்கிறது. அந்த சுழலை வைத்ததுக்கு பேர் தான் விதி. அந்த சுழன்ற இயக்கத்திற்கே பேர் விதி. என்ன விதி வைச்சாங்க? இயல்பூக்க விதி, தி லா ஆஃப் மியூட்டேஷன். இயல்பூக்க விதி. இயல்பூக்க விதி என்பது என்ன என்றால், சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னை தகவமைத்துக் கொள்வது. ஒன்னும் இல்லை, இந்தியாவில் இருந்த போது காலையில மெத்தின மல்லிப்பூ மாதிரி இட்லி,
இங்கே அமெரிக்கா வந்த பிறகு சில சமயங்களில் அது மாதிரி இட்லி கிடைக்கும், பெரும்பாலும் கொஞ்சம் அப்படி முன்ன பின்னதான் இருக்கும். சாப்பிடாம இருக்கிறோம். இதையும் அங்க இருந்தா என்ன இட்லி இப்படி கெட்டியா ஆட்டம்பா மாதிரி இருக்குது, எனக்கு வேண்டாம் சொல்லுவோம். அப்போ இங்க இட்லி வேணும்னு சொன்னா இப்படிதான் கிடைக்கும், சாப்பிட்டாகணும். அட்லீஸ்ட் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு காரணமே நமக்குள் அந்த இயல்பூக்க விதி டிஃபால்ட் கோடு போல மறைந்திருக்கிறது. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அப்ப இயல்பூக்கம் என்றால் நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக எங்கே இருக்கிறதோ அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைத்துக் கொள்வது அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ் அங்கே இருக்கு. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது இயல்புக்கு விதி அதுல 5 பண்புகள் வெளிப்பட்டன. இயல்புக்கு விதியிலே 5 பண்புகள். இந்த 5 பண்புகளும் இது அலை தானே, அலை இயக்கம் தானே. அதனால் அலை இயக்க தத்துவமாக 5 விதிகள் அமைந்த இயல்புக்க விதி, 5 அம்சங்கள் அமைந்த இயல்புக்க விதி. அவை என்ன? முதல்ல இயக்கம் தோன்றிய போது சுத்தி இருக்கின்ற சுத்த வெளியை ஊடுருவி போகுது, அது விடல. அப்போ கிளாஷ், அதோட உராய்வது, மோதுவது. விடாத போது கொஞ்சம் விலகி போகுது, அடுத்த பக்கத்துல ஏதோ கேப் இருக்குமா, விலகி பார்க்குது, ரிஃப்ராக்ஷன். அது கொஞ்சம் அது கூட ஊடுருவி உள்ள போக முடியுது. அப்ப சூழ்ந்திருக்கும் வெளியோடு ஊடுருவி போகின்ற போது பெனிட்ரேஷன். அப்படி பெனிட்ரேட் ஆற போது இரண்டும் கலந்த நிலை, இன்டராக்ஷன். இது மையத்திலிருந்து வெளியே வருகின்ற போது ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலித்தல். அப்ப கிளாஸ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன், the basic principles of wave technology, the law of mutation. அப்ப இந்த 5 பண்புகளும் அந்த இயற்கை விதி என்ற சட்டத்திற்குள் அடங்கியிருக்கின்றன. இதெல்லாம் கிளாஸஸ். அப்ப விதி பிறக்கும் போதே அதுல கிளாஸ் 1, 2, 3 போடுறோமே, இதெல்லாம் ஏன்னா அங்கேயே துவக்கமே அப்படித்தான். இப்படி அந்த இயக்கம் பிறந்த போது அதுல இருக்கின்ற ஆற்றல், அது சுழற்சியில வந்ததற்கு இயல்பூக்க விதி 5 பண்புகள் காரணம். சரி, இப்போ ஒரு புள்ளியில தானே இயக்கம் தொடங்க முடியும். அப்படியே தொடங்கி சுழன்று மீண்டும் அதே புள்ளியை சந்திக்கிறது. அப்ப என்ன சொல்றோம்? ஒரு வட்டம் 360 பாகை, ஒரு வட்டம். வட்டத்தில் இணைந்து விட்டால் ஒரே பெல்ட் தான் இருக்கும். அப்ப வேகம் அதுக்குள்ளேயே போக முடியாது. அப்ப என்ன செய்தது? அந்த புறப்பட்ட துகள் அருகிலே வந்து முடிகிற இடத்துல சற்றே அது விலகி அடுத்த வட்டத்திற்கு துவக்கமாகிறது. அப்ப ஸ்பிரிங் மாதிரி பின்னப்பட்ட துகளுடைய வேகம், ஆற்றல், எனர்ஜி எவ்வளவு இருந்தது என்றால் 3 சுழல் வரைக்கும் எனர்ஜி இருந்தது. அதுக்கு மேல நியூட்ரலைஸ் ஆகி போச்சு, அதனுடைய ஆற்றல் முடிஞ்சு போச்சு. அதனால் இறை துகள் என்ற ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள், பரமாணு, அது சுத்துவெளியிலிருந்து எழுச்சி பெற்றது. அந்த வேகம் நேராக போக முடியாததனால் சுழற்சி பெற்றது. அந்த சுழற்சி ஏற்பட்ட போது ஏற்பட்ட விதி, சுழற்சிக்கு காரணம் விதி. அது 5 அம்சங்கள்: மோதுதல், சிதறுதல்,
ஊடுருதல், பிரதிபலித்தல், ஊடாடுதல் என்ற வகையிலே 5 வகையான செயல்பாடுகளோடு இயல்புக்க விதி என்பது பிறந்தது. இப்போ 1 2 ஆச்சா? சுத்த வெளி என்ற ஒன்று இறை துகள் என்ற இயக்கத்தில் வந்த போது இந்த இயக்கத்தில் இருப்பு மையத்தில் இருக்குது, அதன் ஆற்றல் எழுச்சி பெற்று 3 சுழல் வரைக்கும் விரிந்தது. அப்போ இருப்பு, இயக்கம், இடம், வேகம், ஸ்பேஸ் அண்ட் ஃபோர்ஸ், வால்யூம் அண்ட் ஃபோர்ஸ். அப்போ சுத்த வெளி என்ற தங்கியிருக்கம் இறைத்துகளிலே 2ஆக, தனக்கென்று ஒரு இடம், தனக்கென்று ஒரு ஆற்றல், 2ஆக. சரி, இப்ப இறைத்துகள் ஒன்று இன்னொன்றை விலக்கி வைக்குமா என்றால் விலக்காது. விலக்கி இருந்தால் எந்த தோற்றமும் தோன்றியிருக்காது. அதனால் அதுக்கு 2 பண்புகள் மட்டுமே. அதுக்கு காலமும் கிடையாது, விலக்கி வைக்கக்கூடிய தூரமும் கிடையாது. இப்போ இந்த இறை துகள் அதே சுத்தவெளி சூழ்ந்த அழுத்தத்தால் சில கோடி துகள்கள் சேர்ந்து குவிந்து ஒரு தொகுப்பாக, அதாவது அந்த மையத்தோடு இணையும், வேகம் வேகத்தோடு இணையும், காந்தம் காந்தத்தோடு இணையும். அப்படி தொகுப்பாகின்ற போது அதற்கு புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் 3 வகையில தோன்றியது. நம்ம அடிப்படையில பேசுற போது, பொதுவாக பேசுகின்ற போது எலக்ட்ரான், அது தேய்ந்து புரோட்டான், அது தேய நியூட்ரான், அதுவும் சிதைந்து போகின்ற போது மீண்டும் காட் பார்ட்டிகல் என்று சொல்லுவோம். ஆனா இயற்கையில் அப்படி விதி கிடையாது. எலக்ட்ரானா தான் உருவாகணும் என்ற விதி கிடையாது. எவ்வளவு பார்ட்டிகள் சேர்கிறதோ அது அதுக்கு தகுந்த இயக்கத்திலே அது இயங்கிவிடும். அப்ப குறைந்த அளவு இறைத்துகள் குவிந்து என்று சொன்னால் அது நேரா நியூட்ரானா கூட செயல்படும். இல்லை மேக்சிமம் இணைந்து விட்டது என்று சொன்னால் அது நேராக மின்னணுவாக செயல்படும். அதனால தான் என்ன சொல்றாங்க, அணுக்களிலேயே 92 வகை இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க அறிவியல். இவங்க ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் 92 வகை. இன்னும் பூமியை கடந்து இந்த சூரிய குடும்பத்தை கடந்து என்னென்ன இருக்குமோ யார் கண்டுபிடிக்க முடியும்? சோ இப்படி இறைத்துகள்கள் சில கோடி குவிகின்ற போது அது மின் அணுன்னு வச்சுக்குவோம். இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், மின் அணுன்னு வச்சுக்குவோம். இப்போ மின் அணு விரைவாக சொல்லலாம். ஏன்? அந்த அளவுக்கு பார்ட்டிகிள்ஸ் அதில் சேர்ந்து இருக்குது. அப்போ அதுக்கு ஈக்குவேஷன் போட்டா என்ன சொல்லலாம்? தி வெலாசிட்டி ஆஃப் ஒன் காட் பார்ட்டிகிள் into number of God particles in the electron equal to total velocity of the electron. சரியா? ஒரு இறைத்துகள் அது கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தான். எல்லா இறைத்துகளும் அதுல பேதம் கிடையாது. எல்லாம் 3 அலைச்சுழல் தான் வீசும். அதனுடைய கான்ஸ்டன்ட் ஸ்பீடு அவ்வளவுதான். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் போல பேதங்கள் கிடையாது. அதனால் இது யூனிஃபார்ம் காட் பார்ட்டிகல்ஸ். அது எண்ணிக்கைக்கு ஏற்ப வேகம் பேதப்படுது. அப்போ எலக்ட்ரானோ, புரோட்டானோ, நியூட்ரானோ அது எத்தனை பார்ட்டிகள் இருக்கோ அதுக்கு தகுந்தாற்போல் அவருடைய வேகம். அப்போ the velocity of one God particle into number of God particles in the electron equal to total velocity of the electron. சரி, இப்போ எலக்ட்ரானுக்கு வெலாசிட்டி வேகம் அதிகமா இருக்கிறதுனால விரைவாக சுழன்றால் என்ன ஆகும்? தெரித்து போகும். உள்ளே இருப்பது தெரித்து போகும். நீங்க பக்கெட்ல தண்ணி பிடிக்கிறோம்,
அந்த பக்கெட்டை வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே சுத்திக்கிட்டே வேகமா அந்த பக்கெட்டை வந்து பேரலா வச்சுங்களேன், இப்ப என்ன ஆகும்? தண்ணி கீழே கொட்டும். அப்படி கொட்டும் போது அது நம்மை நோக்கி வருதா, நம்மள இருந்து வெளியே போகுதான்னு பாருங்களேன். வெளியே தான் போகும். அப்போ ஒரு சுழற்சி ஏற்படுகின்ற போது ஈர்ப்பு சக்தி மையத்தை நோக்கி இருக்க, ஏற்படுகின்ற விலக்கு சக்தி வெளியே நோக்கி போகும். அப்ப ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் ரெண்டுமே அதிவிரைவாக சுழல்கின்ற போது ஒன்று இன்னொன்றை நெருங்க விடாது. ஒன்று இன்னொன்றை நெருங்க விடாது. அப்ப என்ன ஆகுது? இடையில தூரம் வருது. சரி, இப்போ அது விலகி ஓடியே போயிட முடியுமா? நாம பகை வந்தா விட்டுட்டு ஓடியே போயிடுறோமே, உனக்கு எனக்கு வேண்டாம் டைவர்ஸ் அப்படி போயிடுறோமே, அது மாதிரி போய்விடுமா என்றால் இல்லை. ஏன்? கான்ஸ்டன்ட் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ், சுத்தவெளி ஒரே போல சூழ்ந்து அழுத்திக் கொண்டே இருக்கும். அப்போ 2 அணுக்களிலே இருந்து விலக்கு வேகம் வருகிறது என்று சொன்னால் அதற்கிடையே தூரம் எப்படி அமையும்? ரெண்டுக்கும் இடையில தூரம் எப்படி அமையும்? இப்போ பூமி சுத்துது, சூரியன் சுத்துது, இரண்டுக்கும் இடையில 9 கோடி மைல் என்று ஒரு டிஸ்டன்ஸ், தூரம் மெயின்டைன் ஆகுது. அப்போ இது எதை நிச்சயிக்கிறது? இந்த தூரத்தை எது நிச்சயிக்கிறது என்றால் இங்கேயும் ஒரு ஃபார்முலா. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆஃப் ஒன் பார்ட்டிகிள், எலக்ட்ரான் வச்சுக்கோங்க, பிளஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆஃப் செகண்ட் பார்ட்டிகிள், இன்னொரு எலக்ட்ரான். இந்த ரெண்டு வேகமும் சூழ்ந்திருக்கின்ற வெளியின் அழுத்தத்திற்கு சமமாகணும். அதிகமா இருந்தா விலகி போயிடும், குறைவாக இருந்தால் நெருங்கி வரும். அப்போ இந்த தூரத்தை நிர்ணயம் செய்வது சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளி. அப்போ ஒரு விண்ணின் விலக்கு விசை பிளஸ் இன்னொரு விண்ணின் விலக்கு விசை ஈக்குவல் டு சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளியின் அழுத்த விசை. இதுதான் அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். குறைந்தால் அதிகமானால் அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ எந்த இடத்திலையும் எந்த காலகட்டத்திலையும் எந்த கோள் எடுத்துக்கொண்டாலும் இரண்டுக்கு இடையிலே தூரம் அமைகிறது என்று சொன்னால் இரண்டின் விலக்கு வேகம் கூட்டினால் சுத்தவெளிக்கு சமமாக வேண்டும். கூடியும் போக முடியாது, குறைந்தும் போக முடியாது. இதுதான் பிரின்சிபல். இப்படி மின்னணுவில ஒன்றை விலக்கி வைப்பதனால தூரம் பிறக்கிறது. சரியா? ரெண்டாவது, காலமும் பிறக்கிறது. காலம் எப்படி பிறக்குது என்றால் சில கோடி இறைத்துகள்கள் குவிந்த நேரம், பர்த் ஆஃப் எலக்ட்ரான். சில கோடி இறைத்துகள் கூடி ஒரு அணுவாக இயங்குகின்ற போது, அப்போ அந்த அணுவின் பிறப்பு நேரம் அது. சரி, இந்த அணு ஏன் கரைகிறது? கரைந்தால்தான் காந்த தன்மாற்றம் நடக்கும். கரையிலன்னு சொன்னா காந்தமே வராது. அப்ப கரைவதற்கு காரணம் சுத்தவெளி சூழ்ந்த அழுத்தம். அந்த சுத்தவெளிக்குள்ளேயே அணு சுழல்வதனால் அந்த விளிம்பில உரசல் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப உரச 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 சுத்தவெளி அழுத்தது, இந்த உரசல் ரிப்பல்சிவா போகுது. அட்ராக்ஷன் பிளஸ் ரிப்பல்சன் ஈக்குவல் டு மேட்டிசம். ஈர்ப்பு பிளஸ் விலக்கல் சேர்ந்தது காந்தம். அப்ப சுழற்சியிலிருந்து துகள் பிரிஞ்சு பிரிஞ்சு
அழுத்தம் என்ற தன்மாற்றமாக, காந்த தன்மாற்றமாக செலவாகி கொண்டிருக்கின்ற போது இந்த தொகுப்பில் இருக்கின்ற இறைத்துகள் எண்ணிக்கை குறையும். அப்படி குறைந்து ஒரு 3/4 பங்கு அளவுக்கு வருகின்ற போது இந்த எலக்ட்ரான் இப்போது ரீநேம்டு எஸ் புரோட்டான். இப்ப எலக்ட்ரான் இல்ல, புரோட்டான். இதே ப்ராசஸ் தொடர்ந்து தேய்ந்து தேய்ந்து தன்மாற்றம் அடைந்து போக போக இன்னும் இறைத்துகள் குறைந்து கொண்டு வருகின்ற போது இந்த ஒட்டுமொத்த தொகுப்பை இன்னொன்றை தள்ளி நிறுத்த முடியாது. அப்ப அதுக்கு நியூட்ரல், நியூட்ரான் உள்ளேயும் விடாது, விளக்கியும் போகாது, விளக்கியும் வைக்காது. நான் என் பாட்டுக்கு இருக்கிறேன், நீ உன் பாட்டுக்கு இருந்துக்கோ, நியூட்ரல். இப்ப இதுவும் கலந்து கொண்டே வரும். ஏன்னா சுத்து வழியில தவிர்க்க முடியாது. இப்ப சுத்து வழியை அழுத்தி கொண்டே இருப்பதுனா இதுவும் குறைந்து கொண்டே வந்து ஒரு கட்டத்துல குவார்க்ஸ் ஆகும், பிளஸ் காட் பார்ட்டிகளா பிரிந்து போகும். பிரிந்தது பெரிப்பொருள போய் சுத்து வழியில கலந்து போகும். இப்ப என்னாச்சுங்க, இந்த நியூட்ரான் பிரிஞ்சு போகுது பாருங்க, காட் பார்ட்டிகல்ஸா. டெத் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானின் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்போ பிறக்கின்ற காலத்திற்கும் இறந்து போன காலத்திற்கும் இடையே இருக்கு இல்லையா, அதான் லைஃப் ஸ்பேன் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானின் ஆயுள் காலம் அது சில 1000 வருஷம்னு கணக்கு சொல்றாங்க. ஒரு அனுமானம், சில 1000 ஆண்டுகள் அணுவின் ஆயுள் உண்டு. இதுக்குள்ள நடக்கிறது தான் எல்லா திருவிளையாடல்களும். இப்போ இந்த காலம் எங்கே பிறக்குதுன்னு பாருங்க. எலக்ட்ரான் பிறந்த போது அப்படின்றது நாம கண்டெடுத்து நமக்கு கணக்கு கேட்டக்கூடிய காலம். காலத்தின் நுண்ணழகு, தி ஆரிஜின் ஆஃப் டைம் எங்க இருக்கு? வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். 4 சொல்லிக்கிறோம். இந்த பிரபஞ்சத்துல 4 பண்புகள் இருக்கும்: வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். இந்த பிரபஞ்சம் என்றைக்காவது நின்று போகுமா? என்றைக்கும் நடக்காது. எல்லையில்லாத சுத்த வெளியிலிருந்து தொடர்ந்து இயக்கம் இறைத்துகளாக பிரசமாகிக்கிட்டே இருக்கும். அவை விண்களாக கூடிக்கொண்டே இருக்கும். சோ இதை என்ன சொல்றாங்க? பிரம்மலோகம். பிரக் என்றால் எவர் லாஸ்டிங் அண்ட் எவர் இன்க்ரீசிங். சயின்ஸ் என்ன சொல்றது? தி யூனிவர்ஸ் இஸ் எவர் லாஸ்டிங் அண்ட் எவர் இன்க்ரீசிங். அப்ப இந்த உலகம் விரிந்து கொண்டே இருக்கும், பெருகிக் கொண்டே போகும். அது வற்றாயிருப்பு. ஆற்றல் எத்தனை அண்டங்கள், சூரியன்கள், கோள்கள், ஏதாவது சும்மா இருக்க முடியுதா பாருங்களேன். அத்தனையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஆற்றல், அதுல ஒரு சீர்மையை பராமரிக்கின்ற அறிவு, எல்லாம் சுத்தவெளியின் இயல்பு. அப்ப பேர் ஆற்றல், அதுல ஒரு இயக்க ஒழுங்கு, பேரறிவு. இப்ப வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். அப்ப காலம் எங்கே பிறந்தது? ஆரிஜின் ஆஃப் டைம் எதுன்னு பாத்தீங்கன்னா, சுத்தவெளியிலிருந்து இறைத்துகள் பிறந்தது பாருங்க. அப்படி பிறக்கின்ற போது இயக்கம் ஒரு புள்ளியில் தொடங்குகின்ற இயக்கம் மீண்டும் அதே புள்ளிக்கு பக்கத்துல வந்து அடுத்த வட்டத்துக்கு துவக்கிறது இல்லையா? ஒட்டி இருந்தா ஒரு வட்டம், கொஞ்சம் விலகி அடுத்த வட்டத்தை சுழலுது. அப்போ துவங்கிய புள்ளிக்கு இணைவதோ அல்லது அதுக்கு சமமாக அருகில் வருவதோ
அதுதான் ஒரு அலைக்கான முடிவு. இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அதுதான் காலத்தின் நுண்ணழகு. அப்ப இதை எப்படி சொல்லலாம்? நம்ம கண்ணில் வச்சுதான் சொல்ல முடியும். ஏன்னா எவ்வளவு வேகமா அது இமைக்குது பாருங்க. காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரம். இது பொதுவான கணக்கு தான். ஏன்னா இந்த டைம் அப்படின்றத வாட்ச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ் தானே மினிமம். இந்த செகண்ட் இன்றைக்கு டிஜிட்டல் கிளாக் வரும்போது அதே தனி இன்னொரு சைட்ல ஒரு பாயிண்ட் இருக்கும் பாருங்க. அது அப்படியே ஸ்பீடா ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு செகண்ட்னு காட்டும். அப்ப எந்த அளவுக்கு விஞ்ஞானம் பிரித்திருக்கிறது என்று சொன்னால் 1,00,000 கோடி பைக்கோ வினாடிகள் ஈக்குவல் டு ஒரு வினாடி. ஒரு வினாடி நேரத்தை 1,00,000 கோடி பைக்கோ வினாடிகளாக விஞ்ஞானம் பிரித்து பேசுகிறது. அப்படி என்றால் இதை விட காலத்தினுடைய பிறப்பு இன்னும் நுணுக்கமாகத்தான் இருக்கும். அது எந்த கணக்கு கேட்டுவதுங்க? சோ நாம் பார்க்கின்ற நேரம் ஒரு வினாடி. விஞ்ஞானத்தின் அனுமானத்தின்படி 1,00,000 கோடி என்றால் இறை துகள் என்ன வேகம் பாருங்க. இதை விட பல கோடி இருக்கும். அதுதான் காலத்தின் நுண்ணழகு. அப்போ வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளி. ஏன்னா இந்த இடத்துல ஏன் சாமிஜி பெருவெளின்னு சொல்றாங்க? சுத்தவெளியா? சிறுசு பெருசு என்பது அளவுக்குட்பட்டது இல்லையா? சிறியது பெரியது என்றால் இரண்டுமே எல்லைக்கு உட்பட்டது. எது சிறுசுங்க? இந்த பிரபஞ்சத்திலேயே, உலகத்திலேயே மிக மிக சிறியது என்றால் காட் பார்ட்டிகல், இறை துகள். மிக பெரியது என்றால் இந்த பிரபஞ்சம். இப்ப சுத்தவெளி அளவுக்கே எட்டாது. அதனுடைய விரிவு என்ன என்பது எட்டாது. ஏன்னா அதுக்கு எல்லை கிடையாது. எல்லை இருந்தால் அப்ப அந்த எல்லைக்கு அப்பால் என்ன இருக்குன்னு அடுத்த கேள்வி வருமா இல்லையா? அப்ப நாம் பார்க்கின்ற அனைத்தும் 4 டைமென்ஷன், 3 டைமென்ஷன், 2 டைமென்ஷன். சிங்கிள் டைமென்ஷன்ல பார்க்க முடியாது. அதுதான் சுத்தவெளி. எல்லையில்லாத அந்த வெளியிலே தான் இது நடப்பதனால இது பெருவெளி. பெரிய தெய்வம் என்பார் மகாகவி பாரதியார். பெரிய கடவுள் காக்க வேண்டும் என்பார். அப்ப சின்ன கடவுள் வேற, பெரிய கடவுள் வேறையா? இல்லையா? அதுதான் பெருவெளி, பெரிய வெளி. இதனுடைய திறம் என்ன என்றால் பரிணாமம், இயல்பூக்கம், கூறுதல், அறம். பரிணாமம் என்றால் ஒன்றிலே ஒன்றாக, ஒன்றில் இருந்து ஒன்றாக பரிணமித்துக் கொண்டே போகும். எத்தனை வகையில பரிணமிக்கும் சொல்ல முடியாது. மேனிஃபெஸ்டேஷன், பரிணாமம். அத்தனைக்குள்ளேயும் இயல்பூக்கம், அந்த சுத்தவெளியுடைய தன்மையே எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும். என சுத்தவெளியின் சேர்க்கை தானே விண்ணு உயிர் எல்லாமே. அதனால் அந்த சுத்தவெளியின் இயல்பூக்க தன்மை எங்கும் இருக்கும். சரி, இந்த சுத்தவெளி இயல்பூக்கமே தான் இன்னும் 2 வார்த்தைகளிலே பிரித்து அறியப்படுகிறது. ஒன்னு இயற்கை சட்டம், தி லா ஆஃப் நேச்சர்.
அடுத்தது காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம், செயல் விளைவு தத்துவம். அப்போ இயல்புக்க விதி, இயற்கை விதி, செயல் விளைவு விதி, இந்த மூன்றும் சேர்ந்தது தெய்வநீதி. இந்த மூன்றும் சேர்ந்தது தெய்வநீதி. இப்ப இந்த இயற்கை விதி எப்ப வருது? விண் தோன்றிய பிறகு இயற்கை விதி பிறக்கிறது. விண்ணோடு எப்படி இறைத்துகளோடு இயல்புக்கு விதி பிறந்ததோ அது போல விண்ணோடு சேர்ந்து பிறப்பது, விண் பிறக்கின்ற போதே பிறந்தது இயற்கை விதி, இயற்கை சட்டம். அப்ப இயற்கை சட்டம் என்ன? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. ஒவ்வொரு இயக்கத்திலேயும் ஒரு துல்லியமான எதிர்விளைவு உண்டு. ஜீவன்கள் வருகின்ற போது, ஏன்னா இயற்கை சட்டத்துல என்ன, அதுக்கு சுயமான இயக்கம் கிடையாது, மாற்றம் கிடையாது. எல்லாம் அதனோடு இணைந்து ஒரே மாதிரி இயங்கிக் கொண்டே இருக்கும். எவ்வளவு அணுக்கள் சேருது அந்த வேகம், அணுக்களை பிரியுதா கொஞ்சம் குறையும், அதுக்கு தகுந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஸோ எந்த பௌதிகத்திற்கும் எந்த கோளுக்கும் சூரியனுக்கும் தனித்த தன்னாட்சி கிடையாது, அட்டானமஸ் சிஸ்டம் கிடையாது. எல்லாம் அந்த இயற்கை சட்டத்திற்குள் ஒரு அங்கம். அப்ப நம்மிடத்தை ஏன் செயலுக்கு விளைவுன்னு பேசுறோம் என்றால், செயல் நாம் இஷ்டத்துக்கு செய்யறோம், விரும்பினால் செய்கிறோம், விரும்பலையா செய்ய மாட்டேன் அப்படின்றோம். இப்போ விலங்குகளே அதே சட்டம் தானே. அப்ப விலங்கு என்ன செய்யுது? பசிச்சா அதுவா போய் ஒண்ணு தேடு சாப்பிடுது. உனக்கு பசிக்கு இந்த சாப்பிடுன்னு எதுவும் வந்து நிக்கிறது இல்லை. எல்லா விலங்கு பறவைகளும் அதன் பசிக்கு அதது போய் தேடி உணவை பெற்றுக்கொள்ளும். நமக்குத்தான் நமக்கு இன்னொருத்தர் சமைச்சு கொடுப்பாங்க, அதுல நமக்கு பிரிச்சதெல்லாம் செய்வோம். அப்ப செயல் சென்ட்ரல் சிஸ்டம், அட்டானமஸ் சிஸ்டம் என்று மனிதனுக்குத்தான், ஜீவனுக்குத்தான் உண்டு. அதுல சிறப்பு மனிதன். அதனால் இங்கே செயலுக்கு தக்க விளைவு, என்ன செய்கிறாயோ அதுக்கு தக்க விளைவு. இப்ப நம்ம இடத்துல 120/80 பிளட் பிரஷர், 98.4 டிகிரி எஃப் உடல் சூடு, ஹார்ட் பீட்டிங் 72, லங்ஸ் பல்பிட்டேஷன் 16. இப்படி ஒரு விதி அமைந்திருக்கிறது. இதுல நம்ம குறுக்க போறோம். உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம், இதுக்கு பொறுத்து இந்த மாறும். அப்ப நமக்குள்ளேயே இயற்கை விதியும் உண்டு, செயல் விளைவு தத்துவம் உண்டு. இது ரெண்டுக்கும் குழப்பம் வருவதும் உண்டு. உடம்பு கெடுக்குது நாம தானே. அப்ப எத்தனை வியாதி வருது. அப்ப ஒரு வியாதியும் இல்லாத மனித குழம்பு இருந்தது ஒரு காலகட்டம். இன்றைக்கு எல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொன்னது ஒரு காலம். இன்னைக்கு மருத்துவமனை இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது இந்த காலம். எனவே பரிணாமம், இயல்போக்கம், கூறுதல் அறம், அதான் தெய்வநீதி. அதற்குள் தான் இயல்போக்க விதி, இயற்கை விதி, செயல் விளைவு விதி என்ற மூன்றும் அடங்கியிருக்கிறது. அப்ப அந்த கூறுதல் அறம், கூறுதல், கூர் என்றாலே ஷார்ட்னஸ், எவ்வளவு கூறானது, நம்ம எவ்வளவு கூர்மை நினைக்கிறோமோ அதை விட கூர்மையானது. ஏன்னா 7 தலைமுறை தாய் வம்சத்துல, 7 தலைமுறை தந்தை வம்சத்துல,
இந்த 14 தலைமுறையில எத்தனை அனுபவங்கள் இருக்கும்? அத்தனையும் கணக்கெடுத்து இது எந்த நட்சத்திரத்துல பொருந்தது என்பதையும் கணக்கெடுத்து அந்த நாளில் தாம்பத்தியம் நிகழ்ந்தால் கருவாவது என்று ஒரு விதி வச்சிருக்கிறது. எவ்வளவு துல்லியமான விதி பாருங்க. அதான் மிக கூர்மையான அறம், மிக கூர்மையான அறம். ஒரு அணு அளவு கூட அதுல தவறு இல்லை, பேதம் இல்லை. அவ்வளவு துல்லியமானது இருக்கக்கூடிய ஒழுங்கமைப்பு. இப்படி இந்த பிரபஞ்சத்திற்குள் வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இந்த 4ம் சேர்ந்து எழுச்சி பெற்றதே பரிணாமம், இயல்போக்கம், கூறுதல் அறம். சரி, இப்போ இறை துகள் விண் பார்த்தோம். இதுல இருந்து அடுத்து எப்படி பஞ்ச பூதங்கள் தோன்றுகின்றன அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த இயக்கத்திற்கு மூலம் சுத்த வெளி பார்த்தோம். சுத்த வெளியின் அனைத்து தன்மைகளும் உள்ளடங்கிய பின்னப்பட்ட அறிவு. இறை துகளிலே பின்னப்பட்ட அறிவு. அந்த அறிவே உணர்வாகவும் செயல்படும் ஜீவன்கள்ல. அந்த உணர்விலே துய்ப்பது மகிழ்வு. இப்போ சயின்ஸ் என்ன சொல்றது? கிராவிட்டி, செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ், யூனிஃபைடு ஃபோர்ஸ், கான்சியஸ்னஸ், எக்ஸ்டசி. இது எல்லாமே அந்த சுத்த வெளிக்கு பொருந்தும். இதுல 2 முக்கியமான கருத்தை பார்க்கணும். தஞ்சிருக்கம், சூழ்ந்தழுத்தம். நிறைய குழப்பம் அதுல. எது தன்னிருக்கம், எது சூழ்ந்தழுத்தம்னே பேதப்படுத்தி பார்க்கறதுக்கு கஷ்டம். எளிமைதான், நம்ம புரிந்து கொள்வதில் கொஞ்சம் சிரமம் இருக்கிறதுனால கஷ்டப்படுறோம். இப்போ சுத்த வெளியில ஒரு பின்னம், நிறைய துகள் பின்னப்பட்ட வச்சுங்களேன். சுத்த வெளி தஞ்சிருக்கம் இல்லையா? இப்ப இறை துகளுக்கு வரணும். நீங்க சுத்த வெளியில இருந்து இந்த பின்னப்பட்ட துகளுக்கு வந்துருங்க. இந்த துகள இருந்து வெளியே பார்த்தீங்கன்னா எண்ணெய் சுத்த வெளி சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கிறது. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ட்ரெயின், நீளமான ட்ரெயின் வச்சுங்களேன். கிட்டத்தட்ட இங்க எல்லாம் குட்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா 30-40 கிலோமீட்டர்ல இருந்து இருக்கு. 3-4 என்ஜின் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒன்று, பேக்ல ஒன்று, மிடில் என்ஜின் இருக்கு. இந்தியாவில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 என்ஜின் தான் இருந்தது. இப்போ இந்த வண்டியில இருந்து முன்னாடி இருக்கிற என்ஜின் என்ன பண்ணுது கேட்டீங்கன்னு சொல்வீங்க? ட்ரெயின் இருக்குது, முன்னாடி ஒரு என்ஜின், பின்னாடி என்ஜின் இருக்குது. முன்னாடி என்ஜின் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா வண்டியை இழுக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. பின்னாடி என்ஜின் என்ன பண்ணுன்னு சொன்னீங்கன்னா கேட்டோம்னா என்ன சொல்லுவீங்க? வண்டியை தள்ளுது அப்படிம்பாங்க. இப்ப இழுக்குது, தள்ளுது, வண்டி ஒரே டைரக்ஷன்ல தான் போகுது. இழுக்குதா தள்ளுதா? சொல்லுங்க. வண்டி ஒரே டைரக்ஷன் தான் போயிட்டு இருக்கு, ஒரே திசையில் தான் வண்டி நகர்கிறது. ஆனா முன்னாடி இருக்கிறது இருக்குது, பின்னாடி தள்ளுது. ஆனா திசை ஒன்றே, வார்த்தை 2. இடத்தை பொறுத்து வார்த்தை மாறுது இல்லையா? 2 என்ஜின் தான், 2ம் ஓடுது. முன்னாடி இருக்கிறது இழுத்துட்டு போகுது, பின்னாடி உள்ளது தள்ளிட்டு வருது. 2ம் ஒரே பவர் தான். அப்ப முன்னாடி இருப்பதான் இழுக்கிறது, பின்னாடி இருப்பதான் தள்ளுகிறது. மொத்தத்தில் ஒரே திசையில் ஓடுகிறது, அவ்வளவுதான். சரியா? ஒரே திசையில் ஓடுகிறது. இதே மாதிரிதான்
தஞ்சிருக்கம் சூழ்ந்தழுத்தம். பின்னப்பட்டதுக்கு தனக்குள்ள இருக்கிற அந்த மைய புள்ளி இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள இருக்கிறது தஞ்சிருக்கம் தான். அந்த புள்ளியை சூழ்ந்திருக்கின்ற வெளி அழுத்துவதனால அது சூழ்ந்தழுத்தம். அப்ப 2 ஆங்கிள் நான் என்று பார்த்தால் தஞ்சிருக்கம், என்னை சுற்றி என்ன இருக்குது என்றால் சூழ்ந்தழுத்தம். அவ்வளவுதான். சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பின்னத்தில் தஞ்சிருக்கம் இருக்கும், அது சூழ்ந்தழுத்துகின்ற அழுத்தம் இருக்கும். சுத்த வெளியில தஞ்சிருக்கம் மட்டும்தான் இருக்கும், அதை யாரும் சூழ்ந்தழுத்த முடியாது. சரிங்களா? அதனாலதான் போனதை சொன்னா பாருங்க, பெர்மியபிள் அண்ட் பெனிட்ரேட்டிவ் சேர்ந்தது டிரான்ஸ்பரன்சி, ஹைலி டிரான்ஸ்பரண்ட். இதுல எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அந்த இறைத்துகளிலிருந்து நம்முடைய ஆத்மா வரைக்கும் மையத்தில் இருக்கின்ற பின்னப்பட்ட சுத்தவெளி, இதில் ஏதாவது தரமாற்றம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த சுத்தவெளி தூய்மையாகவே பயணிக்கும், தூய்மையாகவே பயணிக்கும். பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் உண்டு, அத்தனை குணங்களும் என்னில் இருந்து பிறந்தவையே அர்ஜுனா. எத்தனை குணங்களை நாம் பேசுகிறோமோ அத்தனை குணங்களுக்கும் காரணம் காந்தம், என்னில் இருந்து பிறந்தவையே. சரி, ஆயினும் அவைகள் என்னை பந்தப்படுத்தாது, கட்டுப்படுத்தாது. அப்படி என்றால் ஏன் பரமாத்மாவை நம்முடைய அனுபவங்கள் கட்டுப்படுத்தாது என்றால் நமக்கும் அது கொஞ்சம் தூரம் இருக்கு. அது மையத்தில் கோர் பாயிண்டா இருக்குது. அது தூய்மையான சுத்தவெளி, சுத்தவெளியின் பின்னம். நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே, ஜீவன்களின் அனுபவங்கள் எல்லாமே 14 to 40. அப்ப 13 to 1 இது அன்ரிகார்டட் கேசட், அன்ரிகார்டபிள் கேசட். அதுல பதிவு உள்ள போகாது. அதனால் மையத்தில் உள்ள பரம்பொருளை இது அனுபவங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அந்த சுத்தவெளி சுத்தமாகவே பயணிக்கிறது. இறைத்துகள் முதல் இன்றைய நம்முடைய ஜீவாத்மா வரைக்கும் மையத்தில் இருக்கின்ற பரம்பொருளாகவே தூய்மையாகவே இருக்கிறது. அதுல எந்த களங்கமும் கிடையாது, கலங்கப்பட முடியாது, கலங்கப்படுத்த முடியாது. இதிலிருந்து நம்ம விண் இயக்கம் வருது. விண்ணிலிருந்து அடுத்த நிலைக்கு போகின்றோம். விண்ணில 7 அலைச்சொல் வரைக்கும் வேகம் என்று ஒவ்வொரு விண்ணுக்கும் பிரித்திருக்கிறாங்க. சரி, இப்ப அடுத்தது இந்த விண்கள் இணைந்து எப்படி பஞ்ச போதங்களாகிறது என்பதை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தவருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள். மிகச் சிறப்பையா, நல்ல தெளிவாக ஒவ்வொரு பேசிக் கான்செப்ட்ஸ்கள் எல்லாத்தையும் தெளிவாக எங்களுக்கு விளக்கம் தந்திருக்கின்றீர்கள். மிகச் சிறப்பாக இருந்தது ஐயா, மிக்க நன்றிகள். நல்ல தெளிவாகவும் இருந்தது. பல சந்தேகங்கள் எல்லாவற்றுக்கும் விளக்கங்களை பெற்றுக்கொண்டோம். மிகச் சிறப்பு. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். கொஞ்சம் கொஞ்சமாக பில் பண்ணி கொண்டு போகிறது மிகச் சிறப்பாக எனக்கு நன்றாக பிடித்தது ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்புவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். முதலாவதாக ராதாம்மா, ராதா ரவிச்சந்திரன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான ஒரு விளக்கம். இந்த கூடுதல் அறம் வார்த்தைக்கு நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன், எதுக்காக மகரிஷி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, இது கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கு நீங்க நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. அது கூர்மை அறம்னு வச்சிருக்கலாம் இல்லைங்கய்யா? கூர்மைங்கிறது வந்து வினைச்சொல் இல்லையே, அது எதுக்கு கூர்தல் அறம்னு வச்சாங்க? ஏற்கனவே அதுக்கு அந்த வார்த்தைக்கு ஏதாவது ஒரு இது அதாவது இருக்கா? அறம் அறம் அப்படின்னா ஒழுக்கம், கடமை, ஈகை. அப்ப இது ஜீவன்ல தான் வரும். அப்ப கூர்தல் அறம். அப்ப கூர்மையாக நுணுகி நின்று அதுவே அறமாக வெளிப்படுகிறது. இப்ப அறம் என்ன நீங்க வேற எங்கேயும் அப்ளை பண்ண முடியாது. அறம் என்ற சொல்லை மனிதனுக்கு தவிர வேற எந்த ஜீவனுக்கோ பஞ்சபூதங்களுக்கோ இணைக்க முடியாது, சொல்ல முடியாது. ஆனா அங்க ஒரு கூர்மையான அறிவு இருக்கும், பேசிக் இன்ஸ்டிங்க்ட், இயல்பு அறிவு இருக்கும். அப்ப அதுவே இது வரைக்கும் வருவதனால அது கூர்தல் அறம். அது மட்டுமல்ல, இது இன்னொரு பொருளும் இருக்கு. கூர்தல் அறம், கூர்ந்து பார்ப்பது, புரிந்து கொள்வது. அப்படி கூர்ந்து பார்க்கின்ற போது இறை உணர்வு என்று கிடைக்கும், இறைநிலை கிடைக்கும். அந்த இறைநிலையே எல்லாமாக இயக்க ஒழுங்காக இருக்கிறது என்பதும் புரியும். அதை மதித்து வாழ்வது அறம். அதனால் கூர்தல் அறம். கூர்தல் அப்படின்னா நுணுகி பார்த்தல் என்பது அர்த்தம் இருக்கு இல்லையா? கரெக்ட். அப்ப நுணுகி பார்க்கிற போது நம்ம பின்பற்ற போகக்கூடியது இயற்கையோடு ஒத்து போகக்கூடிய, தெய்வத்தோடு ஒத்து போகக்கூடிய அறமாகத்தான் இருக்கும். எனவே கூர்ந்து பார்த்தால் அறம்தான் நமக்கு தெரியும். அதை பின்பற்றினால் துன்பம் இல்லை என்பதும் புரியும். அதனால் கூர்தல் அறம். ஓகே, ஓகேங்க. அப்புறம் அத இருமை வகை தெரிந்து ஈண்டறம் பூண்டோர் பெருமை பெருங்கிட்டு உலகம் என்பார் வள்ளுவர் பெருந்தகை. ஓகே. அப்ப இந்த கூர்மை, நேர்மை, அத இருமை. அந்த இருமை வகை தெரிந்தாதான் சமுதாயத்துல அறம் இருக்கும். இப்ப கூர்மை இருக்கு, நேர்மை யாருக்கும் தெரியல. ஏன்னா சயின்ஸ் எல்லாம் கூர்ந்து கூர்ந்து போகுதே தவிர அது நேர்மை பற்றி பேசுவதில்லை. அப்ப விஞ்ஞானத்தை சார்ந்து சமுதாயம் ஓடுவதனால விஞ்ஞான பொருட்கள் மீது மக்களுக்கு ஈர்ப்பு இருக்குதே தவிர நேர்மையின் மீது மக்களுக்கு எந்த சிந்தனையும் இல்லை, ஈர்ப்பும் இல்லை. அதனால் நேர்மைக்கு விளக்கம் வந்து மனம், வாக்கு, செயல் ஒன்றுபட்ட நிலைன்னு தானே சொல்றாங்க. அதாவது நேர்மை என்றால் இல்ல வேற துன்பம் இல்லாமல் பாதுகாப்பது நேர்மை. அதாவது உயிர் கூறும் கிடையாது, அந்த உயிரின்றி எதுவும் நடவாது, உருவத்தில் உண்மை தெரியாது என்றும் உலகத்தில் நேர்மை அழியாதுன்னு ஒரு சினிமா பாட்டுல வரும் இல்லையா? அப்ப அந்த நேர்மை என்பது என்னன்னா கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக மாற்றுவது விஞ்ஞானம். அப்படி மாற்றுகின்ற போது துன்பம் வராமல் பாதுகாக்கக்கூடிய அறிவு, தத்துவ ஞானம், அது நேர்மை. அப்ப நேர்மை என்றால் இணக்கம் காப்பது, இனிமை காப்பது, துன்பம் வராமல் காப்பதுன்னு அர்த்தம். அப்ப இரண்டையும் இணைத்து விட்டால் விஞ்ஞானத்துல வளர்ச்சி பெற வேணும், அதனால் யாரும் துன்பப்படக்கூடாது. அந்த இரண்டும் இணைந்து விட்டால் உலக வாழ்க்கை, உலக மக்கள் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதனால் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர். ரெண்டும் தெரிஞ்சு போச்சுன்னா மனிதன் அதர்மத்தை செய்ய மாட்டான், அறத்தின்படிதான் வாழ்வான். ஏன்னா எது செஞ்சாலும் விளைவு நமக்குத்தான் வரும், 7 தலைமுறைகளிலே பாதிக்கும். அப்ப யாரும் துன்பத்தை விரும்புவதில்லை. துன்பம் வேண்டாம் என்றால் துன்பத்திற்கான செயலை செய்யாம இருக்கணும், அதான் அறம். அப்போ சமுதாயத்துல கல்வியில இரண்டும் இருக்கணும், விஞ்ஞானமும் இருக்கணும், மெய்ஞானமும் இருக்கணும். அதான் கூர்மை, நேர்மை. இந்த ரெண்டுக்கும் மூலம் கூடுதல் அறம். அதுதான் ரெண்டாவது, ஒண்ணு ரெண்டாவது. இயற்கையிலேயே அது இயற்கையாகவே அது இருக்கு. இயற்கையில எல்லா செயல்கள்லயும் அந்த கூர்மை, நேர்மை ரெண்டுமே இருக்கு. ஆமா, கூர்மை நேர்மை ரெண்டுமே சேர்ந்தது கூடுதல் அறம்.
ஓகே ஏன்னா கூர்தல் கூர்மை, அறம் நேர்மை, அப்ப கூர்தல் ஓகே அறம் ஒரே வார்த்தை. அப்புறம் வந்து இந்த இயல்பூக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த சொல்லுமா. இயக்க வேறுபாடுன்னு தானே சொல்றாங்க. இயக்க வேறுபாடு காரணமாக காலம் இயக்க வேறுபாடு, அந்த ம் வேக வேறுபாடு, அது ம் ரெண்டுனால பலவிதமான பரிணாமங்கள் வர்றதுங்கிறது தானே இங்க இயல்பூக்கம். லைக் ஒரு ஆமா தாவரம் வருதுன்னா அந்த தாவரத்துல பல வகையான தாவரங்கள். ஆமா சோ அது வர்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த விண்துகள்களுடைய இயக்க வேறுபாடு, ஆமா அந்த வேக ஆமா அதுதானே இயல்பூக்கம். அதேதான். அதுல செயல்ல எப்படி அது இயல்பூக்கம்னு? எந்த செயல்ல? லைக் தாவரத்திலே இப்ப இயல்பூக்கத்தை வந்து செயல் விளைவுக்கும் எடுக்கலாமா? இயல்புக்கம் தான் செயல் விளைவுக்கு மூலம். செயல் விளைவு. ம் ஓகே ஓகே. அதாவது ஓகே இறை ஓகே ஓகே துகளிலே ஓகே இயல்புக்கம் என்பதே ஓகே 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 பஞ்சபூதங்கள்ல அண்டர்ஸ்டாண்ட். இயற்கை சட்டமாகி அதுவே ஓகே ஜீவன்களிலே செயல் விளைவு சட்டமாகுது. ஓகே ஓகே அப்ப ஓகே ஓகே. பேசிக்கலா இறை இயல்பூக்க விதியே தான் 2 பேர் செயல் வருது. விளைவுக்கு காரணம். ஆமா. சரி சரி. ஓகே ஓகே ஓகே. ஐயா அதனால மூணாவது கேள்வி. இயல்பூக்கம் எல்லா இடத்துலயும் நிறைந்தே தான் இருக்கும். அது தவிர்க்க முடியாது. ஓ ஓகே. அது பேசிக் பிரின்சிபல். பேசிக் அது பிரின்சிபல். இயல்பூக்கம் இருக்கிறதுனாலதான் எல்லாமே நடக்குது. ஆமா ஆமா. ஐயா மூணாவது கேள்வி, நீங்க வந்து சொன்னீங்க 13க்கு கீழே வந்து எந்த பதிவும் இல்ல அப்படின்னு. ஆமாமா. ஆனா 8ல வந்து நம்ம துரியத்துல வரும்பொழுது ம் சங்கல்பம் போடுறோம், அதெல்லாம் வந்து மேல் பதிவு போடுறதுக்கு துரியத்தை யூஸ் பண்றோம். அப்ப அதுல வந்து 8ன்னு சொல்றாங்க. அப்ப 8க்கு கீழே பதியாது, ஆனா 8ல இருந்து 13 பதியும் இல்லை. இல்ல. வாழ்க்கை வளம் அதாவது இல்லையா? நம்ம 8க்கு போறது இல்ல. ம் நாம சொல்றோமே தவிர 13 தொடர்றது இல்ல. ஓகே. ஏன்னா நம்ம அந்த EEGன்னு ஒரு கருவி இருக்குங்க. ஆமா ஆமா கரெக்ட். எலக்ட்ரோஎன்செஃபலோகிராஃப்னு ஒரு கருவி இருக்கு. அதுல ரீடிங் பாக்குற போது ரொம்ப ஆழ்ந்த பக்குவம் உள்ளவங்க தான் அந்த ஆல்பா ஃப்ரீக்வன்சியை தொட முடியுது. மற்றவங்களெல்லாம் கணக்கிலே வர்றதில்லை. எல்லாம் 20, 25, 21, 15, 14 இப்படிதான் நிக்குது. கீழே இறங்குறது இல்லை. அதனால நம்ம 13க்கு தொட்டுட்டாலே ஆக்னு 13 இல்லைங்களா? ஆமா. ஆக்னு 13 இருக்கிறோன்றதுக்கு என்ன ஒரு சாட்சி அப்படின்னா, அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் 5 புலன் இல்லையா? ஆமா. இந்த 5ல அழுத்தம் மட்டுமே புரு மத்தியில உணரணும். கரெக்ட். மற்ற 4ம் நமக்கு கேட்க கூடாது, வேலை செய்யக்கூடாது. கேட்கக்கூடாது. இப்ப நம்ம மண்டபத்தில் தவம் செய்துட்டு இருக்கிறோம், பக்கத்துல யாரோ லேட்டா வந்து உட்கார்றாங்க, நமக்கு தெரியுதா இல்லையா? அப்ப நான் இல்ல. நம்ம தவம் பண்றதுன்னு அர்த்தம். ஓகே ஓகே. அது தெரியக்கூடாது. சோ 13 கீழே போனா புலன் உணர்வு இருக்காது. இருக்காது. புலன் உணர்வு இருக்காது. ஓகே ஓகேங்க. அதனால நம்ம 13 என்பது அழுத்தத்தை, காந்தத்தின் தூய காந்தத்தின் தன்மாற்றமாகிய அழுத்தத்தை மட்டுமே உணர்கின்ற மயம் ஆக்னை. அந்த காந்தம் உயிர் சுழற்சியிலிருந்து கரைஞ்சு வெளியே வருது, தன்மாற்றமாகுது. அந்த உயிரை அறியக்கூடியது 8 அலைச்சூழலில் துரியம். துரியத்தில் நிலைத்து விட்டால போதும், தானே எடுத்துட்டு போயிடும், மேல சுத்த வரைக்கும் போயிடும். இது நம்முடைய கையிலே கிடையாது, தானா போகும். என் மனதை ஈர்த்து இணைத்து கொண்டாய் உன் உள்ள என்பார் மகர்ஷி. இட்ஸ் a quantum leap, it comes at its own accord என்பார் ஓஷோ. அது மாதிரி நாம செய்யற தவம் வந்து அது எந்த அளவுக்கு இருக்குன்னு அவங்களதான் டிசைட் பண்ணிக்கணும். பொதுவா வந்து கையை கோத்து கண்ண முடியும் தவம் நினைக்கிறாங்க, அதெல்லாம் தவம். 13க்கு முயற்சி பண்ணால மிச்சத்தை தானே அதுவே பெரிய விஷயம். 13 தொடர்றதே பெரிய விஷயம். நன்றிங்க, சிறப்பான விளக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு கேள்விகள்? ஐயா, நான் 2 கேள்வி கேட்கிறேன் ஐயா. சொல்லுங்கய்யா. கேள்வி என்று சொல்வதை விட கிளாரிஃபிகேஷன் என்று சொல்லலாம். இப்ப நான் இதை பார்க்கறது ஐயா,
எல்லாமே அந்த இறைநிலையினுடைய தன்மைகளிலிருந்து தான் மிச்சம் எல்லாமே உருவானது. இப்ப ம் நாங்கள் சமுதாயம் என்று பார்த்தா என்ன, மனிதனாக பார்த்து மனம், எங்களுடைய எல்லாமே சுத்தவெளியினுடைய தன்மைகளிலிருந்து வந்தவைதான். அப்போ அந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி கொண்டு போயிருக்கல. இப்போ நீங்கள் சுத்தவெளியினுடைய இந்த 6 தன்மைகளிலிருந்து அது என்ன பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் 6லிருந்து 4ஆக வந்தது. ம் இந்த பற்றாயிருப்பு புரிந்தது அந்த சுத்தவெளியிலிருந்து விண்துகள்கள் தோன்றி இந்த இதெல்லாம் வளர்ந்துள்ள போது தொடர்ந்து பெருகின்றது. எவர்லாஸ்டிங், எவர் இன்க்ரீசிங் என்று சொன்னீங்க. அது பற்றாயிருப்பு புரிந்தது. இத்தனைக்கும் உரிய ஆற்றல், பேராற்றல், அது 6 சுத்தவெளி தன்மைகளிலேயே மைட்டி ஆகவே இருக்கின்றது. இந்த காலம் என்பதும் தெரிகின்றது. அது இந்த குயிவரிங்கிலிருந்து வந்தது காலம். இந்த அறிவு என்பது எங்க இருந்து வந்தது ஐயா? இந்த 6 தன்மைகள்ல அறிவு தான் சுத்தவெளியுடைய மிக பெரும் பண்பு என்பது அறிவு தான். அது அந்த 6ல எதுலையே? 6ல இல்லை, அது இல்லையே. 6ல கிடையாது. ஏன்னா 6ம் சேர்ந்தது அறிவு. 6ம் சேர்ந்தது அறிவு. ஏன்னா அறிவு தான் அது கூட அதனுடைய அதுக்குள்ள அறிவுக்குள் இந்த 6ம் அடக்கம். அறிவு இல்லை என்றால் எழுச்சி பண்ணணும்னு தோணாது. எழுச்சி பெற்ற இறைத்துகள் அது அந்த இயல்புக்க விதி அப்படின்னு விதியும் பிறக்காது. ஏன்னா அறிவின் கட்டுப்பாடு தான் விதி. அதனால அறிவு இல்லாத இடம் கிடையாது. அறிவு இல்லை என்ற இயக்கமும் பிறக்க முடியாது. அதனால கினமேட்டிக், குவரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் ஃப்ளூயிட், அந்த 6மே அறிவுக்குள் அடக்கம். 6மே அறிவுக்குள் அடக்கம். நான் யோசிச்சேன் கினமேட்டிக் அண்ட் குயிவரிங் தான் இந்த அறிவுக்குள்ள, இந்த ஒழுங்கமைப்புக்குள்ள. இல்ல இல்ல, எல்லாம் 6மே அடக்கம். ஏன்னா காந்தம் வருகின்ற போதும் அது தன்மாற்றத்தை கொடுக்கறதுல ஃப்ளூயிட், அந்த ஃப்ளூயிட் விரிந்து போகணுன்றதும் அறிவு அங்க இருக்க. அப்ப எழுச்சி பெற்று அதிர்வாகி இறைத்துகள் தோன்றி எல்லாம் நாமாக வர்ற வரைக்கும் எல்லாமே அறிவு இல்லாத இடமும் கிடையாது, காலமும் கிடையாது. அடிப்படையில அதுதான் கான்ஷியஸ்னஸ் தான் மொத்தத்தில். அதனாலதான் அறிவே தெய்வம், தத்புருஷ. அறிவே தெய்வம். அப்ப சுத்தவெளி என்று சொன்னாலே மொத்தத்திலே கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லிவிடலாம். என்ற அதுக்குலாம் எல்லாம் இருக்கே தவிர. ஆமா, அது ஏன் சுத்த வெளி சொல்றோம்னாக்க அதுக்குள் எதுவுமே இல்லை அப்படின்னால. அது வெறும் வெளியாக மட்டுமே இருப்பதுனால சுத்த வெளின்னு சொல்றோம். அந்த வெளி எதுவாக இருக்கிறது? அறிவாக இருக்கிறது. சோ வெளிக்கும் எல்லை கிடையாது, அறிவுக்கும் எல்லை கிடையாது. ஆறுல இருந்து சரி, இந்த 4 வந்து இந்த 4 இருந்து அது பரிணாமம் இயல்பூக்கம் கூறுதலமாக வெளிப்படுகின்றது. அது என்ன மாதிரி ட்ரேஸ் பண்ணலாம்? பரிணாமத்தை எங்க இருந்து எப்படி அந்த 6ல இருந்து ட்ரேஸ் பண்ணலாம்? பரிணாமம் தானே இறைத்தோழில இருந்து எல்லாமாக மாற்றம் பெறுது. அந்த அது அந்த தன்மையிலிருந்து அந்த 6 தன்மைகள் எங்க எவ்வாறு வருதுன்றது தான் நான் நினைச்சு பார்க்கணும் ஐயா. அப்படி நீங்க அதை லிங்க் பண்ணினாக்க அது தனி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஏன்னா அப்படி தனியா நீங்க பிரிக்க முடியாது. பரிணாமத்திற்கு எது காரணம் அப்படி மட்டும் பிரிக்க முடியாது. ஏன்னா கான்சியஸ் இருக்கு, எனர்ஜி இருக்கு, ரெண்டும் கலந்துதான் பரிணாமத்துக்கு வரும். அதே போல இயல்புக்கத்திலையும் இயக்கத்தில் வருவதனால்தான் சட்டம் பிறக்குது. அந்த சட்டத்தை உட்பட்டது விளக்கியது அப்படின்னு வரும்போதுதான் கூடுதல் அறம் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம இயக்கத்தை பிரித்து பேசுறமே தவிர எல்லாம் ஒன்னேதான். அறிவுக்குள் எல்லாமே அடங்கி போயிடும். இப்போ இந்த பரிணாமத்திலேயே ரிவர்ஸ் ப்ராசஸ் இடம்பெறாதுன்னு சொல்றோம். ரிவர்ஸ் ப்ராசஸ்னா இந்த பரிணாம வளர்ச்சி ஒரு டைரக்ஷன்லாம் போய்கொண்டு இருக்குது. அங்கே திரும்பி பின்பக்கமாக போறவா
இது இல்லை, போகாது. போகாது. அது எது அதை நேச்சர் நெவர் ரிப்பீட்ஸ். அது எது தடுக்குது அந்த தன்மையை? அதை திருப்பி இப்ப இதுக்கு ஒரு காரணம், ஒரு கேள்வி ஒன்று வந்தது ஐயா. இப்ப உயிர்கள், குறிப்பாக மனிதன், இப்ப விலங்கினங்களுக்கு அவர்களுக்கு இப்ப என்னென்னு சொல்றது, மனம் அல்லது இல்லாதபடியாலே அந்த கஷ்டங்களை மனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. மனம் உயிர் இருக்குது. பிறந்த போதே மனமும் பிறக்குது. நுண்ணுயிருக்கே மனம் உண்டு. இல்ல, அவைக்கு அந்த இது ஃப்ரீவில் இல்லை, ஃப்ரீவில் இல்லை. அவர்கள் பதிவில் என்ன இருக்கோ அல்லது இந்த இதில் அதன்படியே நடந்து கொண்டிருக்குது. அந்த 5 இது விதிக்கப்பட்டதோ அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அனுபவ பதிவு இருக்குல்ல இதுல. ஆமா, அந்த பதிவின்படியே செய்து கொண்டிருக்கின்றன. ஆமா. ஆனா மனிதன், ஒரு கேள்வி ஒன்று வந்தது, மனிதனுக்கு இப்ப எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த அறிவு என்பதும் அங்கு 6வது அறிவு இருக்கிறபடியால இப்ப மனிதன் இனவிருத்தியாலே பிள்ளைகளுக்கு சிக்கல்கள் எல்லாம் வருகிறது, வேண்டாம் என்று சொல்லி அது ரிவர்ஸ், அதாவது தன்னுடைய பிறந்த கேள்வி வந்து எங்க வந்தோடைய ஒரு வகுப்புல பிறப்பின் நோக்கம் அல்லது வாழ்வின் நோக்கம் என்று வந்தபோது, இந்த வாழ்வின் நோக்கம் இப்போ ஒன்று சொல்கிறார்கள், என்ன பிறந்தபடியால வாழ்கிறோம் என்று. ஏன் அதை வாழ்க்கையை முடிச்சு கொள்ளக்கூடாது என்று வருகின்ற போது, அந்த உயிர் வாழும் முனைப்பு எல்லா உயிர்களுக்குமே இருக்குது. அந்த முனைப்பு ஏன் வந்தது என்றதுக்கான விளக்கம் கொண்டு வருகின்ற போது, இது எப்பொழுதுமே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பக்கமாக தான் போய்கொண்டிருக்கு, ரிவர்ஸ் இருக்காது. அதாலே வாழ்கிற ஒவ்வொரு உயிரும் வாழவே முற்படுகின்றன என்ற ஒரு விளக்கம் வருகிறது. அப்போ அதுக்காகத்தான் கேட்டேன் ஐயா, ஏன் எது இந்த ரிவர்ஸ் ப்ராசஸை எது தடை செய்கிறது என்று. பரிமாற்றம் ஒரே ரிவர்சல் என்பதே எப்படி சொல்றது, எல்லாமே அசோசியேஷன் டிசோசியேஷன் தான். சோ அப்போ அசோசியேட் ஆற போது அது ரிவர்ஸ்ல எப்படி போகுதுன்னு சொல்ல முடியும்? எல்லாமே வளர்ச்சி ஒரு கட்டத்துல முடிஞ்சு போறது தானே. முடிகின்ற போது அது சுத்த வழியா முடிஞ்சு போகுது. ஆமா. ஆனா அது சுத்த வழியாக முடியாமல் திருப்பி பழைய நிலைக்கு, வேற இடைநிலைக்கு ஏன் போகாது? அப்படி இருக்கு இல்லையா? ஏன் போகாதுன்னா போகாத, அவ்வளவுதான். ஏன் போகாதுன்னா ஐயா, இடைநிலைக்கு போய் தானேங்க சுத்த வெளியோட கலக்கும், திரும்ப விண்ணாகி பஞ்சபூதமாகி தானே. இல்ல ஐயா உடல்ல எடுத்துட்டோம்னா அந்த விண்ணு பிளந்து என்னன்னா, இப்ப நம்ம பிறந்தாச்சு, என்னைக்காவது ரிவர்ஸ்ல போகுதா உடம்பு? அப்படி கிடையாது. அது வந்து விண்களுடைய கூட்டு விண்ணாக பிளவுபட்டு போகும். அது ஏறன்றதுதான் கேள்வி. அதுக்கு பேசிக் யூனிட் தளர்ச்சி தான், தளர்ச்சி அப்படிங்கிறது. ஆமா, அதாவது ஐயா கேட்கிற கேள்வி வந்து அது ஏன் பின்னாடி போகாதுன்னா போகாது, அவ்வளவுதான். ஏன் போகலன்னு கேட்டா சொல்ல முடியும். அதாவதுங்க பேசிக் வந்து விண்களுடைய கூட்ட விண்கள் தளர்ச்சி அடையுது, அவ்வளவுதானே. அவ்வளவுதான், எல்லாமே அந்த மாதிரிதான் பாக்கணும். நம்ம வந்து குழந்தையாயிட்டு போகணும்னு பார்க்க கூடாது. வளர்ந்தாச்சு, அது விண்களுடைய கூட்ட அது விண் தளர்ச்சி ஆகுது, அவ்வளவுதான். அதுவும் ரிவர்ஸ் ப்ராசஸ் தானே, இல்லையா? அது ரிவர்ஸ் எடுத்துக்க முடியாது. இல்ல, ஏன்னா ரிவர்ஸ் நம்ம பழசு ரிவர்ஸ் ஆகுது பாத்தீங்களா, அது மாதிரி போக முடியுமான்னு கேட்கிறாரு. அதெல்லாம் சாத்தியம் இல்ல. ஓசன் சொல்லுவாருன்னா, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ், நேச்சர் நெவர் ரிப்பீட்ஸ். ஐயா, இப்ப பரிணாமம்க்கும் தன்மாற்றத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒண்ணு. நிறைய பேர் சொல்றாங்க பரிணாமம்ங்கிறது ஒன்ஸ் மாறியாச்சுன்னா அந்த பழைய எதுவாச்சோ அது இருக்க கூடாது. சரி. தன்மாற்றம்ங்கிறது இட் கீப்ஸ் ஹேப்பனிங். அதுல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா வித்தியாசம்? இல்ல இல்ல. பரிணாமத்துக்கும் தன்மாற்றத்துக்கும். பரிணாம் அப்படின்றது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு, தன்மாற்றம் அப்படின்றது தமிழ் வேர்டு. அவ்வளவுதான். ஓகே ஓகே. சோ ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டும் ஒண்ணேதான். ஓகே 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 ஓகே. தன்மை மாற்றம், தன்மாற்றம், தன்னை தானே மாற்றிக்கொள்ளுதல், தான் மாற்றுதல், தன் மாற்றம். அதுக்குள்ள இருக்கின்ற தன்மை மாறுது. ஓகே. தானாகவே மாறிட்டு இருக்கும், அது தன்மாற்றம். ஓகே. பரிணாமம்,
பரி என்றால் பிரணவம், ஓகே அதுவே அடைகின்ற மாற்றம். அதான் அவதாரத்தை ஓகே அவதார் சொல்லுவாங்க. ஓகே தன் ஓகே. நிலையில் அடைகின்ற மாற்றம் அவதாரத்தை அவதார். சோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்ல. இல்ல ரெண்டு ஒண்ணுதான்மா. ஓகே ஓகே. வெல்கம். இன்னொரு கேள்வி ஐயா, இது போன வகுப்புல இருந்து இந்த சைவ சித்தாந்தத்திலே சிவனுக்கு 6 முகங்கள், அகோரம், ஈசானம், சஜோத், அது என்ன, சத்யோஜதம், சஜோதயம், வாமதேவம், தற்புருஷம், அகோரம், திருபதனம், இந்த 5ஐத்தான் வேதாத்திரி மகரிஷி 6 அந்த 6ஐ வேதாத்திரி மகரிஷி கிளிமேட்டிக் வேரிங் ஹைலி டிரான்ஸ்பரண்ட் மைட்டி டார்க் ஃப்ளூயிட் என்று சொல்லி இருந்திருக்கார். அதுல அகோரம் டார்க் மேட்டர், ஈசானம் கினிமேட்டிக். ஈசானம் கினிமேட்டிக் கிடையாது. ஈசானம் வந்து தனக்கு ஒரு மூலம் இல்லாதது. தனக்கொரு மூலம் இல்லாதது. அகோரம், ஈசானம், தத்புருஷம், 3 சுத்த வெளிதான். 3 சுத்த வெளிதான். ஆமா. அகோரம் இருட்டு, ஈசான அதுக்கு ஒரு மூலம் கிடையாது, அது அறிவாக இருக்கிறது. ஈசானம் அது அறிவாக இருக்கிறது. ஆமா. சோ இந்த 3 போக இந்த 3 சேர்ந்து எழுச்சி பெறுகின்றப்போ சத்யோஜதம், அதாவது காட் பார்ட்டிகல். காட் பார்ட்டிகல். அப்புறம் வாமதேவம் அப்படின்னா பேசிக் பார்ட்டிகல் இருந்து யூனிவர்ஸ் வரைக்கும். ஓகே, பேசிக் பார்ட்டிகல் வந்து யூனிவர்ஸ் வரைக்கும். திருவாதனம் வந்து காந்த தத்துவம். திருவாதனம் காந்த தத்துவம். ஓகே ஐயா. ஓகே ஐயா. என்ன ஒரு கேள்வி, வேதாந்தத்தில் சொல்றார்கள் அறிவு வெளியில இருந்து கொண்டு மனதை கட்டுப்படுத்துறாண்டு. அறிவேதான் மனசு, அறிவேதான் மனசு. ஆனா இங்கேயும் நாங்கள் ஆனால் இங்கே அறிவு பின்னப்பட்ட அறிவு, ஆனால் வித்தியாசம் அதே தன்மை உள்ள அறிவு நம் உடல்லையே இருக்கிறது, உயிரிலேயே இருக்கிறது. அந்த ரெண்டுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கு ஐயா? அறிவுக்கு வேறுபாடு கிடையாது, ஒரே அறிவு தான். அறிவு 6ம் கிடையாது, அறிவு ஒண்ணுதான். அதுல பேதம் கிடையாது. வெளிப்படுகின்ற தன்மைகளை வைத்து 6ஆ பேசுறோம். அறிவுதான், அது ஒண்ணுதான். அந்த அறிவு அப்ப அந்த அறிவு ஒன்றொன்று வருகின்ற போது அந்த அறிவு தான் சுத்தவழி. அது ஆமா, ஒரே எல்லோருடைய அறிவும் ஒரே அறிவு இணைக்கப்பட்டது, ஒன்றாகவே இருக்கிறது. அதாவதுங்க அறிவு இயக்க நிலைகளிலே பிரித்து பல வார்த்தைகளை சொல்றோம். சிற்றறிவு, பற்றறிவு, கற்றறிவு 3ம் சேர்ந்தா பகுத்தறிவு. பகுத்தறிவு, தொகுத்தறிவு, முற்றறிவு 3ம் சேர்ந்த பேரறிவு. ஸோ அங்கங்க இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான். எப்படி வந்து ஒரு பிரான்ச், ஜோனல் ஆஃபீஸ், டிவிஷனல் ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் சொல்றோமோ, கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லிக்கல தனி மனிதனுக்கு என்று ஒரு தனித்து கான்ஷியஸ்னஸ் கிடையாது. அதுதான் ரயில்ல எப்படிங்க கான்ஷியஸ்னஸ் என்று பார்க்கின்ற போது நாங்கள் இப்போ சொல்றோம் தானே, ஒவ்வொருத்தருக்கும் எங்களோட கான்ஷியஸ்னஸ் எங்களுடைய அறிவு என்று சொல்றோம் தானே. ஆமா, அந்த அறிவும் இறை அறிவும் எல்லாமே ஒன்றுதான், ஒரு வித்தியாசம் இல்லை. அப்ப அறிவு அல்லது பின்னப்பட்ட நிலையில ஒவ்வொருவருடைய அறிவு நிலை வேறுபடுமா? ஆமா. அதாவது நீங்க உடல் அப்படின்னு தனியா பிரிச்சீங்கன்னா இதுல அனுபவங்கள் சார்ந்து செயல்படுவது மனசு. இங்க அறிவுன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. கேரக்டரைஸ்ட் கான்சியஸ்னஸ். அறிவே அனுபவங்களை சுமந்து மனமாக வெளிப்படுது. சோ நீங்க மனசு அறிவும் பிரிக்க முடியாது. நீங்க மனசுல இருந்து ஆணவம், கண்மம், மாயை நீக்கிட்டீங்கன்னா அறிவு.
அறிவோடு 3 சேர்ந்ததுனால மனசு. ஓகே. அப்ப இப்ப இந்த மனசு என்று சொல்லுகின்ற போது இந்த அந்த கரணம் இருக்குதானே 4 மனம், சித்தம், புத்தி, அறிவு. ம். அந்த அறிவு சேம் அறிவு தானே ஐயா? அதாவது மனம் வந்து புறநிலையில புலன் வழி செயல்படுகின்ற போது அது பெரிபெரல் கான்சியஸ்னஸ். ம்ஹும். சிந்தனை செய்து மூளையை பயன்படுத்தி செயல்படுகின்ற போது அது என்ன சொல்லுவோம், புத்தி. புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்களா 3. ஆமா, புத்திசாலித்தனம். ஆமா. அது உள்ள இன்னர் இன்ட்யூஷனா வரக்கூடியது அது சப்கான்சியஸ். ம். அந்த சப்கான்ஷியஸ் என்றது நீங்க அறிவுக்கே வந்து ம். இயல்புக்கு அறிவு, தேர்ந்தறிவு, நுண்ம நுழைப்புலன் அறிவு, உள்ளுணர் அறிவு, மெய்யறிவு 5 நிலை இருக்கு. இன்ஸ்டிக்ட், இன்டெலிஜென்ஸ், நாலேஜ், இன்ட்யூஷன், விஸ்டம். ம். எல்லாம் நீங்க வந்து அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுட்டு தான் குழப்பிட்டு இருக்கிறோம். ம்ஹும். ம். நீங்க பேரெல்லாம் கரெக்டா எதுக்காக வச்சிருக்கிறாங்கன்னு பிரிச்சு புரிஞ்சுட்டோம் சொன்னா அறிவு ஒண்ணுதான். அப்படி எவல்யூஷன்ல கேரக்டரைசேஷன்ல தான் வேற வேற வார்த்தைகள் வச்சுக்கிறோம். அவ்வளவு. ம்ஹும். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க்கமுடன் வாழ்க வளமுடன். நாங்கள் இத்துடன் இன்றைய நிறைவு செய்து கொள்ளலாம். நிறைவு செய்து கொள்வோம். ஆமா. இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 87 இந்த வகுப்பை சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த முதன்மை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு